சிம்ம ராசி. சிம்ம ராசின்னு சொன்னாலே ஸ்தர ராசி. சூரியனுக்கு இது ஒரே ராசி, ஆட்சி ராசின்னு சொல்லுவாங்க. சிம்மம் சொன்னாலே அது பேர்ல இருக்குதுங்க. அதுதான் சிங்கம். சிங்கத்தை மாதிரி தான் உங்க செயல்பாடுமே. பொறுமையும் இருக்கும், சகிப்புத்தன்மை இருக்கும், புத்தி சாதனமும் இருக்கும், வேகம் இருக்கும், திடமான மனோதிடமும் இருக்குன்னு சொல்லலாங்க. கூடவே தந்திரக்காரங்களும் சொல்லலாம் அந்த ராசிக்காரங்களை. இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இது வரைக்குமே நிறைய பாதிப்பு இருந்திருக்குன்னு சொல்லலாங்க. என்னதான் பேருக்கு தான் சிங்கம், ஆனால் நிறைய பாதிப்பு நான் சந்திச்சிட்டேங்க அப்படின்னு சொல்லக்கூடியங்க தான் சிம்மராசியில் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. ஏன்னா குடும்ப வாழ்க்கையில் இந்த நேரம் பாதிப்பு கொஞ்சம் கொடுத்துருக்குன்னு சொல்லலாங்க. நீங்கள் நினைக்கிறது ஒன்று, அங்கே நடக்கிறது ஒன்று தான் இருந்திருக்கும். குழந்தைகளை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பு தான். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே குழந்தைகளை ஒரு நல்லபடியாக வளர்க்கக்கூடிய பெற்றவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த சிம்மராசிக்காரங்க தான். அதனால நல்ல பேர் வாங்கி தரக்கூடிய குழந்தைகள் தான் உங்களுக்கு கிடைப்பாங்க. எப்பயுமே சிம்மராசிக்காரங்களுக்கு குழந்தைகள் வழியில் பாதிப்பு இல்லை. இந்த உடல் நலத்தில் கொஞ்சம் தொந்தரவு இருந்தால் தான், இல்லைன்னா ஏதாவது குழந்தைகள் வழியில் ஒரு சின்ன சின்ன பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த வம்பு மாதிரியான விஷயம் இருந்திருந்தால் தான். மற்றபடி உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இல்லை. அந்த வகையில் அந்த பாதிப்புமே நீங்கக்கூடிய விஷயங்கிறது இந்த நேரம் ஏற்பட போகுது. குருவோட அமைப்பையும் அதே மாதிரி உங்கள் ராசி அதிபதியுடைய அமைப்பையும் இனி நல்ல யோகத்தை தரக்கூடிய விஷயமா தான் சிம்மராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி சிம்மராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே நீங்கள் பயப்பட வேண்டிய காலகட்டங்கிறது இல்லை. எப்பயுமே நீங்கள் பயப்பட்டதும் கிடையாது. மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அது பல 100 பேருக்கு முன்னாடி தைரியமாக சொல்லக்கூடியவங்க நீங்கள் தான். நீங்கள் எடுக்கிற முடிவும் அப்படி தான். ஒரு 100க்கு 90% இந்த ராசிக்காரங்க எடுக்கக்கூடிய முடிவுங்கிறது சிறப்பாக இருக்கும். ஏன்னா இப்போதைக்கு நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. இனி அடுத்து வரக்கூடிய எதிர்காலமும் சிறப்பாக இருக்கணும்னு யோசிக்கக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் திறமை வெளிப்பட போகுது. பல நல்ல மாற்றம் கிடைக்க போகுது. வாழ்க்கையில பல பிரயோஜனமான விஷயங்கிறது நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் சிம்மராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்க, எந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும், தொடர்ந்து வழிபடக்கூடிய தெய்வ வழிபாடு என்னென்ன, இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. சிம்ம ராசி ஆண் ராசின்னு சொல்லக்கூடிய இந்த சிம்ம ராசியில மகம் பூரம் உத்திரத்தோட முதல் பாதம் அடங்கியிருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த சிம்மராசின்னு சொல்லலாங்க. பெரும்பாலுமே சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் தாங்க. மனசை மட்டும் பத்திரமா பார்த்துக்குங்க. கெட்ட என்ன நினைச்சா கெட்டது தான் நடக்கும், நல்ல என்ன நினைச்சா நல்லது தான் நடக்கும். அதனால நல்ல எண்ணங்களை விதைக்க பாருங்க, சிறப்பா இருக்குது. இதுக்கு முன்னாடி ஏற்பட்டிருந்த வீண் பழி அவமானம் நீங்க கூட நேரம் குடும்பத்திலுமே சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் இதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்குமே நல்ல வாழ்க்கை துணையை பார்த்துக்கக்கூடியங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான். குழந்தைகளை பார்த்துக்கக்கூடியங்கன்னு கேட்டாலும் நீங்கள் தான். பாசங்கிறது அதிகமாக இருந்திருக்கும். ஆனாலுமே பேச்சால பாதிப்பு, நீங்கள் சொல்கிறது எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்களேங்கிற ஒரு மன வருத்தம், நிறைய விஷயங்களை பாதிப்பு தந்த விஷயங்கிறது இனி நல்லபடியாக மாறப்போகுது. ஆரோக்கியமும் உங்களுக்கு சிறப்படைக்கூடியங்கிறது இந்த நேரத்தில் உண்டாகுன்னு சொல்லலாங்க. எவ்வளவு வழியை அனுபவிச்சிங்களோ அதை விட வேகமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரமாக தான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது. வாழ்க்கையில் அடிப்படை தேவைங்கிறது நிறைவேறக்கூடிய வாரம். குடும்ப வாழ்க்கையிலும் சரி, தொழில் வாழ்க்கையிலும் சரி, இந்த நேரம் சிறப்பான பலன் தான். ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரம் உங்களுக்கு கெடாது. கல்வி நிலை எடுத்துக்கிட்டாலும் சிறப்பாக இருக்குது. புதனுடைய அமைப்பு பொறுத்த வரைக்குமே சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வார காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான நேரத்தை தரக்கூடிய நேரம் தான். நம்பிக்கை உண்டாகுங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு எப்பயுமே நீங்கள் நம்பிக்கையானவங்க தான். ஆனால் சமீப காலமாக உங்கள் வாழ்க்கையில் பட்ட அடியால் கொஞ்சம் மனசுடைஞ்சு தான் போயிருந்திருப்பீங்க. ஒரு நம்பிக்கைங்கிறது சுத்தமாக இருந்திருக்காது. ஆனால் அந்த நிலைமை மாறுது. ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு உங்கள் தெய்வங்கிறது உங்களுக்கு கூட இருக்கிறத நீங்கள் உணர போறீங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாரம் தான். ராசி அதிபதி சூரியன் நீச்ச பங்க ராஜயோகத்தோட இந்த காலகட்டம் சிம்மராசி என்பவர்களுக்கு அமைஞ்சிருக்கிறதால நிறைய பேருக்கு வேலையில நல்ல மாட்டம் தான். ஒரு தொழில் இல்லை, ஒரு வருமானம் நல்லபடியாக இல்லைன்னு நினைக்கக்கூடியவங்க இந்த நேரம் நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அஷ்டம சனி இருக்கிறாருன்னு பயப்பட வேண்டாம். இந்த நேரம் தேவையை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். வாடிக்கையாளர்களுடைய என்னங்கிறத நீங்கள் அலசி ஆராய்ச்சி செஞ்சீங்கன்னா வியாபார ரீதியாகவும் உங்களுக்கு நல்ல மாட்டம் தான். முதலீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் உங்களுக்கு பயணம் இருக்குங்க. பயணத்தாலே நல்ல பலன் தான். எங்கே போனாலும் வாக்கால பலன் கிடைக்கும். அதனால பேச்சில் இனிமையாக இருக்க பாருங்க, சிந்திச்சு பேசுங்க. நிறைய நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான். சேமிக்க முடியுங்க இந்த நேரம். இதுக்கு முன்னாடி பணம் ஒரு பக்கம் வந்தால் அது எந்த வழியில் போகுதுன்னே தெரிஞ்சிருக்காது. பணவரமான அப்படி செலவாயிருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த நேரம் சேமிப்பு சிறப்பாக இருக்குது. நிறைய பேருக்கு வாழ்க்கை துணையோட இந்த நகை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அடமானம் வச்சுருப்பீங்க. இல்லைன்னா வேறு ஏதாவது விஷயங்களை ஒரு அடமானமாக கூட வச்சுருந்துருப்பீங்க. அது எல்லாமே மீட்டு வரக்கூடிய வாய்ப்பு. அடமானத்தில் அந்த நகையாக இருக்கட்டும், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், வீடு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமாக கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். இதுக்கு முன்னாடி எல்லாமே வாக்கு கொடுத்துட்டு எதிரியாக இருந்தால் கூட உங்களுடைய குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதிரியாக இருந்தால் கூட ஓடி வந்து உதவி கேட்குறாங்களா, உங்களுக்கே இல்லைனாலும் உதவி செஞ்சிருவீங்க.
வாக்கு கொடுத்துருவீங்க. ஆனால் சமீப காலமாக நிலையில்லாத ஒரு தன்மை உங்களுக்குள்ளே இருக்கிறதால உங்கள் தேவையே உங்களால் நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை இருந்துட்டு இருந்தவங்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றிருக்க முடியாது. அதனாலேயே மனசுடைஞ்சு போயிருந்திருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க. வாக்கு கொடுக்குறத காப்பாற்ற போறீங்க. குடும்ப உறவு வகையிலும் சிறப்பாக இருக்குது. நிறைய பேருக்கு புதுசாக நிலம் வீடு மாதிரியான சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி ரொம்ப நாளாக மருத்துவ செலவு செஞ்சுட்டு வந்தீங்களா, அவங்களுக்கு இந்த நோயோட தாக்கம் படிப்படியாக குறையும். திருமண வயசுக்காரங்களா இருந்தாலும் சிறப்பாக இருக்கக்கூடிய நேரம் தான். எதிர்மறை விவாதம் ஒரு இடத்துல நடக்குதுன்னா அந்த இடத்துல நீங்க இருக்க வேண்டாம். மனசு எந்த அளவுக்கு நீங்க நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்திட்டே வரீங்களோ, நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்புறீங்களோ, அந்த அளவுக்கு நல்ல மாற்றங்க. வைராக்கியம் தரக்கூடிய நேரங்க, வைராக்கியம் வெல்லக்கூட நேரங்க. அதனால இந்த நேரம் இந்த விஷயத்துல மட்டும் கவனமா இருங்க. சிந்தனையில கவனமா இருங்க. தேவையில்லாத வீணான குழப்பத்துக்கெல்லாம் இடம் கொடுக்கறது வேண்டாம். அதை செஞ்சுட்டாலே சிறப்பா இருக்குது. தொடர்ந்து பாத்தீங்கன்னா குரு செவ்வாய் இணைஞ்சு குரு மங்கள யோகத்தை தரப்போறாரு. இனி வரக்கூடிய நாட்களில் சுபகாரிய பேச்சுவார்த்தை, சுபகாரியம் செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாமே தடை இல்லாம செஞ்சுக்கலாம். சுப விரயங்கள் கொஞ்சம் உண்டாகக்கூடிய நேரம் தான். மனசுல இருக்கக்கூடிய இந்த கெட்ட எண்ணத்தை நீக்க பாருங்க. ஏன்னா அது வளர விடாது. சனி வக்கரத்துல இருக்கிறதால குடும்ப வாழ்க்கையில தேவையில்லாத விஷயம் வேண்டாம், சந்தேகம் வேண்டாம், மற்றவங்க பேச்சை கேட்டு செயல்படுத்த வேண்டாம். அது சங்கடத்தை தான் ஏற்படுத்தும். வாழ்க்கை துணை வழியிலுமே இந்த நேரம் எதுவாக இருந்தாலும் அவங்க கிட்ட பேசிக்கிங்க. நடந்து முடிஞ்சதை பத்தி பேச வேண்டாம். இனி நடக்க போகிறத பத்தி பேச பாருங்க. வளர்ச்சி சிறப்பா இருக்குது. வீண் விவாதம் செய்யாம இருந்துட்டாலே எந்த இடத்துல சிறப்பா இருக்கக்கூடிய வாய்ப்பா தான் இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்க செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம், சிம்மம்னு சொன்னாலே சூரியனோட அமைப்பு, சூரியன் சொன்னாலே சிவாம்சத்தோட அமைப்பு. நீங்க சிவாம்சத்தோட ராசிக்காரங்க. நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா, சிவ வழிபாடு எந்த நாளத்தில் விட்டுறாதீங்க. இந்த திங்கட்கிழமை நாட்கள்ல, ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல சிவ வழிபாடு செய்ய பாருங்க. தூங்கி எழுந்ததுமே சூரிய நமஸ்காரம் செஞ்சுக்கிறது ஒரு நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். அன்றைய நாள் நீங்க எடுக்கக்கூடிய முடிவு ஒரு சாதகமான பலனை நீங்க ஏற்படுத்தி தரணும்னு நினைச்சீங்கன்னா சூரிய வழிபாட்டை செஞ்சுட்டு தொடங்குங்க. கண்டிப்பா நல்ல பலன் தரக்கூடிய அமைப்பா தான் இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி சிம்மராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்துல நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது. அது மட்டும் இல்லாம நிலுவையில் இருந்த பண வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகள் வழியில ஏற்பட்டிருந்த பாதிப்பு நீங்கும், மருத்துவ செலவு நீங்கும். பிள்ளைகளை கொஞ்சம் அவங்க போக்கிலே விட்டு பிடிக்க பாருங்க. கண்டிப்பா அதிகமா வேண்டாம். பெண்களா இருக்கக்கூடிய சிம்மராசி அன்றவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மற்றவங்க வழியில பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தொல்லை இருக்குங்க. அதனால கவனமா இருந்துக்கணும். பேச்சுவார்த்தையில இருக்கட்டும், மற்றவங்க விவகாரங்களை தலையிட வேண்டாம். நீங்களுமே உங்க குடும்ப வாழ்க்கையை பத்தி மற்றவங்க கிட்ட விவாதம் செய்யறது வேண்டாம். நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருக்கு பாருங்க. வேலையிலுமே மெத்தனமா இருக்கக்கூடாது. கொஞ்சம் கவனமா இருந்துட்டு வந்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான். செய்யக்கூடிய காரியத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா கூட அதுக்கு யாருடைய உதவியாவது இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும். அதனால நீங்க செய்யக்கூடிய வேலையிலையும் பயப்பட வேண்டாம். சிறப்பான பலன் தரக்கூடிய வாய்ப்பா தான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாங்க. வீட்டுல பெரியவங்க இருந்தா கொஞ்சம் அவங்களை அனுசரிச்சு போக பாருங்க. அவங்க வழியில இந்த நேரம் சாதகமான பலன் தான். சில நேரம் வாக்குவாதங்கிறது கொஞ்சம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனா பெருசுப்படுத்தாம விட்டுட்டாலே உங்களுக்கு நல்ல பலன் தாங்க. ஏன்னா அவங்க வழியில நீ வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டாக போகுதுன்னு சொல்லலாம். வேலைகள் பாத்தீங்கன்னா செய்யக்கூடிய வேலையில கொஞ்சம் இடமாற்றம் உங்களுக்கு உண்டுங்க. வேலையில இடமாற்றம் மட்டும் இல்லாம பண வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கொஞ்சம் உங்களுக்கு சம்பளம் உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது. சொந்த பந்த வழியில் எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தான். ஆனா நீங்க என்ன சொன்னாலும் ஒரு சில விஷயத்துல கொஞ்சம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனால அவங்க கிட்ட பக்குவமா பேச பாருங்க. விவாதம் வேண்டாம். அப்படி முடியலன்னா அவங்களை விட்டு விலகி இருக்கிறதே நல்லது. நீங்க புரிய வைக்க முயற்சி செய்யறது வேண்டாம். தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த கல்வி நிலை எடுத்துக்கிட்டாலும் மாணவர்களுக்கு சிறப்பா இருக்குதுங்க. திறமை வெளிப்படும். நீங்க மற்றவங்க மாணவர்கிட்ட அதிக நெருக்கம் கட்டாம இருந்துட்டாவே போதும். மற்றவங்க பிரச்சனையில தீர்த்து வைக்கிங்கிற பேர்ல தலையிடாம இருந்துட்டாலே போதும். உங்களுக்கு இந்த நேரம் சாதகம் தான். உடல் ஆரோக்கியத்திலையும் பாதிப்பு இல்லை. கொஞ்சம் பழகிற பழக்கத்துல எச்சரிக்கையா இருக்கணும். மற்றபடி இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பலனை தரக்கூடிய நேரமா தான் அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா சிம்மராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா, மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனசுல அப்படி ஒரு தைரியம் உண்டாகுங்க. இதுக்கு முன்னாடி பட்ட பாதிப்புல இருந்தே ஒரு கல்லு மாதிரி இருந்த மனசு இனி வீரத்தோட நீங்க பொங்கியல போறீங்க. பல வழியில நல்ல மாற்றம் காத்திருக்குது. நடக்கட்டும் இந்த நேரம் நீங்க கிளம்புறங்க போறீங்க. அதுவே ஒரு வகையில் உங்களுக்கு சிறப்பு தான். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு தந்தை வழியில உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி விரும்பின இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும். அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல மாற்றம் தான். தாமதம் ஆகிட்டு வந்த பல விஷயங்கள், ஒரு புதுசா வீடு கட்டுறதா இருக்கட்டும், இடம் வாங்குறதா இருக்கட்டும், இந்த பத்திரப்பதிவு சம்பந்தப்பட்ட விஷயம், இது எல்லாம் தடையா இருந்தது எல்லாமே நீங்கும். பூர்ண சுகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மற்றவங்களுக்கு உதவி செய்யற அளவுக்காவது ஒரு விஷயங்கள்ல இந்த நேரம் உங்களுக்கு சாதகமான பலன் தரக்கூடிய நேரம் தான். அதே மாதிரி இந்த பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம், பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வளர்ச்சி சிறப்பா இருக்குதுங்க. விரும்பின பெண்ணோட திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு, புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, பூர்வீக சொத்து மனம் வாங்கக்கூடிய அமைப்பு, அரசாங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயமா எடுக்கக்கூடிய முயற்சியில் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, குடும்ப வாழ்க்கை சிறப்பு தான், ஆரோக்கியமும் சிறப்பு தான். வீண் சச்சரவு மட்டும் இந்த நேரம் விலை கொடுத்து வாங்க வேண்டாம். இந்த நேரம் தெம்பு தைரியம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா மற்றவங்க விவகாரத்துல தலையிடாதீங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தாங்க.
உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் கொஞ்சம் செலவு இந்த நேரம் இருக்குங்க. ஆனால் சுப செலவாக மாற்றிக்கிறது நல்லது. பயணங்கள் உண்டு. பயணத்தை முடிஞ்ச வரைக்குமே இந்த காலத்தில் கொஞ்சம் ஒத்தி போட்டுக்கோங்க. வரக்கூடிய நாட்களை செஞ்சுக்கோங்க. புகழ் கிடைக்கும், உயர்வு கிடைக்கும். கொஞ்சம் பொறாமையும் மற்றவங்களுடைய பொறாமை பார்வையும் இருக்குது. அதனால கொஞ்சம் இந்த கண்திஷ்டி பரிகாரங்கள் செஞ்சுக்கிறது நல்லது தான். இந்த வெப்ப சம்பந்தப்பட்ட நோய் தாக்குங்கிறதால உடலை நீரேற்றமாக வச்சுக்கோங்க. வேலையில் நல்ல மாற்றம் தாங்க. கௌரவம் சிறப்பாக இருக்குது. தொழில் வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. இந்த நேரம் கொஞ்சம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த உடல் தொந்தரவு தான். அதனால இந்த சாப்பாட்டு விஷயத்துல கவனமா இருங்க. உடல்ல நீரேற்றம் வச்சிருக்க பாருங்க. மற்றபடி உங்களுக்கு சிறப்பு தாங்க. கூட பிறந்தவங்க வகையிலையும் நன்மை தான், குடும்பத்திலையும் நன்மை தான். குலதெய்வங்கிறது கூடவே இருந்து காக்கக்கூடிய அமைப்பு. அதனால குலதெய்வ வழிபாட்டையும் விட்டுறாதீங்க. நன்றி நண்பர்களே. இந்த பதிவுல சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.